பில்டப் ஆகி உள்ளே வச்சிருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சு பண்ணிவிடுவோம் டப்புன்னு. இல்லை கோவத்தில் நான் வார்த்தை விட்டேன் செத்துருவான்னு வார்த்தையை விட்டுருப்பாங்க, அதுக்காக சாவாங்க. நான் கூட நிறைய வாட்டி யோசிப்பேன் போயிடலாமா அப்படின்னு யோசிப்பேன், இன்னும் போகாமல் இருக்கேன். அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட் தான். எப்போ தோணுன்னு தெரியாச்சு, என்னடா போர் அடிக்குது வாழ்க்கை எதுவுமே இல்லை. ரேப் பண்ணுறப்ப ட்ரெஸ்ஸோடு அவன் மேல் உறுப்பு பட்டு அவன் போட்டு தடவி இருந்தால் அது பிரச்சனை, ரேப்பில் கணக்கு இல்லையா. துணி இல்லாமல் பட்டு சீமன் இருந்தால் தான் அது ரேப்பில் கணக்கான். ஏன்னா மேலே பிடிச்சாலே ரேப்பு கணக்குன்னு நீ எப்படி இருந்தாலும் உன்னை கேட்பான். கேட்கணும்னு நினச்சா இவங்களுக்கு கேட்கக்கூடாது இவங்களுக்கு கேட்கணும் அப்படிலாம் இல்லை. அவகிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ அது ரொம்ப பிரச்சனை பார்த்தாம வச்சுன்னு. அப்போ வந்துட்டு உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க மச்சான், ஐயோ அவன் கூப்பிட்டா நான் போலே. அது ரெண்டாவது கருப்பாக இருக்கவங்களுக்கு வந்து இப்போ அந்த பையன் சொல்லியிருப்பான், யாரு கருணாஸ், ஏன்பா நம்ம ஊர் பொண்ணுங்க இல்லாமல் மலையாளிஸ் போட்டிருக்கேன்றப்போ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோயினை கேட்டேன், எல்லாருமே நோ சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்கறா. வெள்ளையா இருக்க ஹீரோயினை கூப்பிட்டு கருப்பா மேக்கப் போட்டு ஏன் நடிக்க வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ ஒரு ஹேண்டிகேப் ரோலுக்கு நான் ஒரு ஹேண்டிகேப்பில் தான் போடணுன்னு இருக்கா, அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுல்ல அப்படின்றாரு. இப்போ நீங்கள் கருப்பை ஒரு ஊனமாக சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க? கோவம், என்னடா இது வெள்ளையா இருக்கணுமா மாமியார் ரோலுக்கா அப்படின்ற மாதிரி வருது இல்லை. அது கோவம் தான், அழலாம் இல்லை. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ சன் டிவில வர கயல் சீரியல்ல சுபாஷினின்னு ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ரீசெண்டா இறந்துட்டாங்க. ஆமா, அது எதனால இப்படி இப்போ ரீசெண்டா நிறைய ஆக்ட்ரஸ் வந்து இறந்து அவங்க தானே புருஷன் கூட பேசி அடுத்த நாள் செத்தது தானே. ஆமா ஆமா ஆமா, அதுதாங்க அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட் தான். கான்வர்சேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியல, எப்படி போய் முடிஞ்சிச்சுன்னு தெரியல. தெரியாம அதுல நம்ம we cannot get into conclusions இல்லையா. என்ன நடந்துன்னு தெரியாம முடிவு எடுக்க முடியும். பட் இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு என்ன காரணம்லாம் கேட்கறதுக்கு இல்லை. அது வந்து பில்டப் ஆகி உள்ள வச்சிருக்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இதுக்கு மேலே என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சு பண்ணிவிடுவோம் டப்புன்னு. இல்லை கோவத்தில் நான் வார்த்தை விட்டேன் செத்துருவான்னு வார்த்தையை விட்டுருப்பாங்க, அதுக்காக சாவாங்க. அந்த மாதிரி தான் இது போய் முடியும். இப்போ ரீசெண்டாக நிறைய சீரியல் ஆக்டர்ஸ், இதுக்கு முன்னாடி நந்தினின்னு ஒரு சீரியல் ஆக்டர் இருந்தாங்க, சித்ரா, தொடர்ந்து இப்படி நடந்துட்டே இருக்கு. இது வந்து இந்த சீரியல்ல நடக்கிற ஏதாவது பிரச்சனைகளா இருக்குமா? அப்படிலாம் இல்லை. இது உங்ககிட்ட எப்பவுமே சொல்றதான், சினிமான்றதுனால இந்த நியூஸ் வந்து ரீச் ஆகுது உங்களுக்கு. இவங்க எல்லாம் செலிபிரிட்டிஸ்ன்றதுனால அந்த ஒரு நியூஸ் உங்களுக்கு ரீச் ஆகுது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இது நடக்குது, கஷ்டப்படுறவங்க வீட்லயும் இது நடக்குது, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நடக்குது. ஸோ அப்பவே வந்து பொண்ணை மொலஸ்ட் பண்ற நியூஸ் எல்லாம் வருது. அதுங்கெல்லாம் என்ன பண்ணும்? அது அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் வீட்டில் இருக்குல்ல, படம் நடிக்கிறவங்க வீட்டில் இருக்கிறது இல்லை, சாதா வீட்டில் அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். அப்போ யார் ஜாஸ்தி பிரச்சனையில் இருக்கா? இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க தான் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறது. ஒரு சில இடத்துல ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தைங்கள அவங்க அப்பனுங்க ஒரு ரூம் மாதிரி அடைச்சி வச்சு பொண்ணை பல வருஷமாக ரேப் பண்ண நியூஸ் வருது. ரீசெண்டாக தான் இதெல்லாம் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் இந்த சைடில் நம்ம கேள்விப்படுறதில்ல. இந்த சைடில் நடக்குது, இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்கிறதுலாம் எல்லா இடத்துலையும் நடக்குது. சினிமாவில் நடக்கிறது ரீச் ஆகுது. சினிமாவில் இருக்கவங்களுக்கு நடக்காத கொடூரம் இன்னும் ஜாஸ்தி பொதுமக்களுக்கு நடக்குது. நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவன் பாவப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அதுக்கு மேலே பாவப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. சூசைடுன்றதுனால இதை உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. அதே மாதிரி எது சின்ன பிரச்சனையா இருந்தாலும் சினிமான்னா அதை பூம் பண்ணிடுவாங்க. ஏன் பெண்கள் அந்த அளவுக்கு ஒரு டிசிஷன் டப்புன்னு எடுக்கிறாங்க? இவங்க நியூஸ் சீரியல்ஸ் நியூஸ் தாண்டி நிறைய நடக்குது. அது ஏன் அந்த பெண்கள் அப்படி யோசிக்க? அதான் சொல்றேன், நான் கூட நிறைய வாட்டி யோசிப்பேன் போயிடலாமா அப்படின்னு யோசிப்பேன், இன்னும் போகாம இருக்கேன். அது ஹீட் ஆஃப் த மூமெண்ட் தான். எப்போ தோணுன்னு தெரியாச்சு, என்னடா போர் அடிக்குது வாழ்க்கை எதுவுமே இல்லை, என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே இல்லையே, சுவாரஸ்யம் இல்லை, எதுவுமே இல்லை, அது மாதிரிலாம் தோணும்ல. இருந்து என்ன இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லை லைஃப், போர் அடிக்குதுன்னு என்ன மாதிரி சாதாரணமா யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. சீரியஸா பிரச்சனை இருந்துட்டு ஒரு கடன் பிரச்சனையா இருக்கும், அந்த கடன்ல இருந்து எப்படி வெளில வருது, கொடுக்க முடியாது. நாளைக்கு அவன் வந்தா கடன்காரன் நம்மள வந்தா, ஏதோ ஒரு லேடி கஷ்டப்படுதுன்னு வையன், கடன்காரன் நம்மளை கூட்டு போய் சினிமாவில் காட்டுற மாதிரி ரேப் பண்ணுவானோ அப்படி இப்படின்னு அவன் பயப்படலாம். அது வந்து ரொம்ப நாளா உள்ளுக்குள்ள இருக்க ஒரு புழுக்கம், அது ஒரு நாள் பர்ஸ்ட் அவுட் ஆகுது. ஓகே, அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட் ஹிட் ஆனதும் பர்ஸ்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பல ஆக்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் விஷயத்துல வந்து நிறைய பிரச்சனை இருந்திருக்கு. பெரிய பெரிய ஆக்டர்ஸா இருக்கட்டும், சீரியல் நடிகர் வரைக்கும் இருக்கட்டும். ஏன் மெயினா இந்த சினி ஃபீல்ட்ல இந்த மாதிரி நடக்குது? ரியல் லைஃப்ல பிரச்சனை இல்லையோ ரிலேஷன்ஷிப்ல?
சினிமாவில் இருக்கிறது பேசப்பட தான் செய்யும். ம். ஏன்னா நீங்கள் சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ம். பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்கன்ற. இப்போ எத்தனை இன்னும் எங்கள் வீட்டிலேருந்து அந்த சைட்லேருந்து முதல்ல அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தது. இப்போ இதை இடிச்சு கட்டுறாங்க வேற. முதல்ல இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் மேல் மாடியில் இருந்தவங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை ரெகுலராக நடந்திருக்கு. ஒருத்தன் எட்டி பார்க்கல, கேள்வி கேட்கல, போகிற என்ன உள்ளே பிடிச்சி இழுக்கிறாங்க. வேலையை பாரு, அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு. இதுதான் உங்கள் சோ கால்டு சொசைட்டி. பெரிய பிரச்சனை அடிச்சு செத்துருவாங்கன்றப்ப கண்டுக்காமல் இருப்பீங்க. சும்மா ஒரு ரொமான்ஸ் பண்ணியிருப்பாங்க, வெளில மொட்டை மலையே வீட்டுக்குள்ளே போடா அப்படின்னு அதை பிரச்சனையாக்குவீங்க. ஸோ உங்களுக்கு ஒருத்தன் நல்லா இருந்தால் பொறுக்கிறது இல்லை, அவனை போட்டு அடித்து கொண்டு கொலை பண்ணுறது. ஒரு லவ்வர்ஸ் எங்கன்னா பார்த்தீங்கன்னா பப்ளிக்லாம் அதை போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு லவ்வரில் இன்னொருத்தையும் வந்துட்டு அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டுக்காமல் போவீங்க, மொபைல் தூக்கி ரெக்கார்ட் பண்ணுறீங்க. எவ்வளோ கேடு கெட்டு உலகம் இருக்குன்னு பாருங்கள். ரெக்கார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களே, அந்த சண்டையை ஸ்டாப் பண்ண துப்பு இல்லை. ஆனால் ஒருத்தங்க நல்லா இருந்தால் அப்போ மட்டும் மூக்க நுழைஞ்சு போய் பிரிக்க வைக்க போயிடுறீங்க எல்லாரும். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ அதுக்கு பேர் தான் தெரியாமல் வந்துருக்கும். இப்போ கொண்டு வந்துட்டாங்க தெரியும்ல, கோர்ட்டு எவ்வளோ தூரம் நம்ம ஃபார்வர்ட் திங்கிங் பாருங்கள். கல்யாணம் ஆகி நீங்கள் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுருந்தா அதை வந்துட்டு ஒரு டிவோர்ஸுக்கு ரீசனாக நீங்கள் சொல்லப்படாதான். அது அவன் இஷ்டமா வேறு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதோ படுக்கிறதோ ஒரு பிரச்சனை கிடையாது அப்படின்ட்டாங்க. இன்ஃபிடிலிட்டின்றது ஒரு மேட்டரே இல்லைன்ட்டாங்க. கோர்ட்டே சொல்லிட்டு. ஷாக் ஆகிட்டியா? அப்போ எதுக்கு கல்யாணம்னு கேட்குறேன். எதுக்கு கல்யாணம்? யார் வேணால் யார் கூட பண்ணிக்கலாம்னு முடிச்சிக்க வேண்டியது தானே. இந்த அளவுக்கு தானே லிவிங் டுகெதர் தேவலான்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணி அவன் எவ கூட வேணால் படுப்பானா, எதுக்கு கல்யாணம்ன்ற? நீங்கள் அதே மாதிரி ரேப் பண்ணுறப்ப ட்ரெஸ்ஸோடு அவன் மேல் உறுப்பு பட்டு அவன் போட்டு தடவி இருந்தால் அது பிரச்சனை, ரேப்பில் கணக்கு இல்லையா. துணி இல்லாமல் பட்டு சீமன் இருந்தால் தான் அது ரேப்பில் கணக்கா. ஏன்னா மேலே பிடிச்சாலே ரேப்பு கணக்குன்னு. நீ என்னன்னா அவன் ட்ரை பண்ணதெல்லாம் ரேப்பில் எடுத்துக்க முடியாதுன்ற. இவங்களுக்கு கேள்வி கேட்கக்கூடாதா? கேட்டால் நம்மள ஜெயிலில் போட்டுருவாங்களாம். அப்போ என்ன இப்படியே அவங்க சொல்கிறதுக்கெலாம் மண்டையாட்டிகிட்டே உட்கார போகிறீங்களான்னு கேட்குறேன். கேட்க ஆரம்பிக்கிறேன். அவங்க சொல்கிறது நமக்கு திருப்தியாக இல்லைன்னா அப்போ மக்கள் ஆகிய நம்ம உன் தீர்ப்பு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லணும். இந்த சினிமாக்குள்ள போகணும்னு நிறைய பெண்கள் ஆசைப்படுறாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயத்தினால எல்லாரும் பெருசா உள்ள போக முடியல. அந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கா? இப்போ என்ன நாங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உள்ள இருக்கோமா கேட்குறேன். தெரிஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணுற பொண்ணுங்க வந்துட்டு இந்த சினிமாவில் இருக்க பொண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல. ஏன்னா இன்ஃப்ளூயன்சராக இருந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு அவங்களாம் இப்போ பார்த்தா தடிக்கு விழுந்தா உள்ளே இருக்காங்க. சராசரி பொண்ணுங்க தான், சினிமா ஆளுங்க இல்லை. இப்போ அவங்க எப்படி வந்தாங்கன்றீங்க? எங்களுக்கு பொழப்பு இல்லாமல் உட்காந்துருக்கிறது காரணம் அவங்கள மாதிரி ஆளுங்க. நடிக்கவே தெரியல. ஃபாலோவர்ஸ் வச்சு வந்துடுது வாய்ப்பு அவங்களுக்கு. அவங்க ஹார்ட் ஒர்க் தான் இல்லைன்னு சொல்லலை. டெய்லி ஒரு போஸ்ட் போட்டால் ஆக்டிவாக இருந்து நீ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா நமக்கும் ஃபாலோவர்ஸ் வரும். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, டிசிப்ளின் இஸ் த கீ. ஒத்துக்கிறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஃபாலோவர்ஸ் இவ்வளோ வரத்துக்கு அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நடிக்க தெரியணும்ல. வெறும் ஃபாலோவர்ஸ் வச்சு நடிக்க தெரியாதவங்க இருக்காங்க தெரியுமா? அவங்கெல்லாம் இப்போ சீரியலில் இருக்காங்க தெரியுமா? படத்தில் வராங்க தெரியுமா? நீங்கள் சொல்கிற மாதிரி சோகால் காம்ப்ரமைஸ் இருந்தால் எப்படி ஈஸியாக அங்கே போயிட்டாங்கன்ற. இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருக்குது, எல்லா இடத்துலையுமே அது இருக்கும், அங்கங்கே இருக்கும். எல்லாத்துக்குமே தேவைப்படாது அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஓகேவா? எல்லாத்துக்குமே தேவைப்படுறத நம்ம பண்ணுறது இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்க ப்ராஜெக்ட்ஸை பண்ணிட்டு போகிறோம், அவ்வளோதான். அதனால நிறைய பெண்கள் நாங்கள் நியூஸில் பார்க்கறதும் சரி, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க. பட் இருக்குமா, நான் இல்லைன்னு சொல்லி இருக்கு. இதை நீ சொல்கிற எல்லாமே நடக்குது, இல்லை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் நடக்காதுன்ற. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணாத ஆளே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே இதெல்லாம் ஐயோ என்னடா இப்படி கேட்குறான், என்னடா இப்படி பண்ணுறான் அப்படின்னு யோசிச்ச காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட்? நான் தான் சொல்லிட்டேன், ஒரு படம் வரைக்கும் போய் ஷூட்டிங் வரைக்கும் போயெல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டேன். ஓகேவா? ஷூட்டிங் வரைக்கும் மெயின் வில்லின்னு சொல்லி போயிட்டு அங்கே அந்த ஷூட்டிங்க்கு தேவைப்பட்ட ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி நம்ம கிளம்பி வரோம். அது போயிடுச்சுன்னு விடுங்க, அந்த ப்ராஜெக்ட் போயிடுச்சு. சொல்கிறேன், இருக்குது, அதெல்லாம் இல்லாமல்லாம் இருக்காது. எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ புதுசாக வர பெண்கள் இதை நீங்கள் ஓரளவுக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வராது. அதாவது இப்போ நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற, நீ எப்படி இருந்தாலும் உன்னை கேட்பான். கேட்கணும்னு நினச்சா இவங்களும் கேட்கக்கூடாது, இவங்களும் கேட்கணும் அப்படிலாம் இல்லை. சில பேர் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, அவங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. அப்படிலாம் இல்லைங்க. இப்போ எப்படி இப்போ எங்கள் மாதிரி ஆளுங்க நோ சொல்கிற ஆளுங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் போய் நடித்து அதில் என்ன
ஒரு ப்ரொடியூசர் பாதி ப்ராஜெக்ட் போனதுக்கப்புறம் ஒரு ப்ரொடியூசர் வந்து வாமா நம்ம ஜாலியாக இருக்கான்னு கூப்பிட்றான். நம்மளும் மேலோக்கமாக இல்லை சார் நம்ம வேணாம் சார் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் டீசெண்டாக பிரிஞ்சு வந்துடுறேன்னு வைங்க. புரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன்னு வை. அதுக்கப்புறமா அவனுக்கு தெரியும் இது வேலைக்கு ஆகாதுன்றது தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அந்த பர்டிகுலர் சீரியலில் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு வைங்க. ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க அந்த சீரியலில். பர்டிகுலர் சீரியல் நீங்கள் ரொம்ப வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க. அது பயங்கர ஃபேமஸ் உங்களுக்காகவே ஓடுற ஒரு சீரியல்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரச்சனை வருதுன்றதுனால டப்புன்னு என்ன பண்ணுவாங்க நம்ம கேரக்டர் செத்துரும். நமக்கு பதிலாக வேறு கேரக்டர் அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். அதோட முடிச்சுட்டா பரவாயில்ல. போய் எல்லாருக்கிட்டையும் அந்த பொண்ணு பிரச்சனைப்பா பெரிய பிரச்சனைப்பா அது எப்போ பாரு சண்டை பிடிக்குதுப்பா அது தம் அடிச்சு பெரிய பிரச்சனையா. நான் 4-5 வருஷமா தம் அடிச்சுட்டு இருப்பேன். அப்போல்லாம் வரல பிரச்சனை. ஆனா உனக்கு நோ சொன்னதோ தம் அடிச்சது பிரச்சனை ஆயிடும். உனக்கு புரியுதா? அப்பா 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 தம் அடிச்சு பயங்கர ஏண்டா பொழப்ப காலி பண்ணிடுவாங்க. இதுதான் பண்ணுவானுங்க. இப்போ எல்லாரும் உங்களை பார்த்தா பயப்படுறாங்கன்னு சொல்றீங்கன்னா அதெல்லாம் நோ சொன்ன கேஸ் நம்மள போய் தப்பா சொல்றது. எது ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் இவங்க வந்துட்டு நல்லா நடிச்ச சீரியல் யாரை போய் கேட்டாலும் இவங்க உட்காந்து கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவேன், நான் போயிடுவேன், லேட்டாக போனதில்லை. எவ்வளோ நேரம் நான் இது மாதிரி நடிக்க சொன்னால் நமக்கு இஷ்டம் தான். எவ்வளோ ஷார்ட்ஸ் வச்சாலும் எனக்கு ஹாப்பி. எவ்வளோ க்ளோஸ்அப் இருக்கோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்போது இப்போ உட்காந்து உங்களை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னா ரீசன் என்ன? அப்புறம் நானும் இன்னொன்று ஃப்ரெண்டும் பேசினேன். எனக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் போனது அவள் தான். அவகிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயோ அது ரொம்ப பிரச்சனை பார்த்தாம வச்சுன்னு. அப்போ உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க மச்சான். ஐயோ அவன் கூப்பிட்டா நான் போலே. அதனால இப்படிதான் எனக்கு தெரியும், இல்லைன்னா தெரிஞ்சிருக்காதுன்னு வைங்க. ஆமாடின்னு எல்லாரும் சொல்றாங்க. இது ரீசெண்டா கான்வர்சேஷன்ல வந்துருச்சு. அதனால எனக்கு இது தெரியுது. இல்லைன்னா எதுக்கு நம்மள எல்லாம் தப்பா பேசுறாங்க, இதுக்கு நம்மளை பார்த்தா பயப்படுறாங்கன்னு யோசிச்சு. இப்போ உங்க லைஃப்ல நீங்க இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா நான் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்ற இருக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாத நாளே இல்லைங்க. ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன். 24/7 ஸ்ட்ரெஸ் தான். ஓகேவா? டிப்ரெஷன் அதுலதான் இருக்கேன்னா. உன் தெருநாய்க்கு சோறு வச்சா ஓகே, வெளியில எல்லாம் திட்டுவாங்கன்னு கேள்வி. வீட்லயே திட்டுவாங்க, நம்ம வீட்லயே. அவங்களுக்கு அது பிடிக்கலன்றதுனால அந்த பிரச்சனையை எவ்வளோ பெருசாகணுமோ அவ்வளோ பெருசாகிட்டு அப்புறம் என்ன சொல்றது, அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போயிடுச்சுன்னு வைங்களேன். அந்த தெருநாய்க்கு சோறு வச்சதுனால சொல்றேன். ஆனா தெருநாய்க்கு சோறு வைக்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ வந்து முதல் மாதிரி பிஸியா இல்லை, சம்பாதிக்கல அப்படின்றதுனால தான் இதெல்லாம் பிரச்சனையா தெரியுது. இதுவே நீங்க கோடியாக சம்பாதிச்சு முதல் மாதிரியே பிஸியா இருக்கீங்கன்னு வைங்க, அப்ப நீ கீழே டைனோசர் வளர்த்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம சம்பாதிக்கலன்றதுனால அது தெருநாய்க்கு கூட பிரச்சனை தான். உண்மை சொல்றேன். அதே மாதிரி சம்பாதிக்கணும்னா தூங்கிட்டு இருக்க பீச்ல தூங்கிட்டு இருக்க மகாத்மா காந்தி கூட நம்மளை வந்து அடிப்பாரு போல நிலைமை அதுதான். அதனால நம்ம வாழ்க்கையில எப்படி சக்சஸ்ஃபுல் ஆகணும்னு யோசிக்கணும். இந்த மாதிரி அந்த டிப்ரெஷன்ல போகாம இப்பதான் நான் கொஞ்சம் திருப்பி வெளில பழைய மாதிரிலாம் ஜாலியா கிளப் எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்கேன். நான் முடிஞ்சிச்சுன்னு முடிவு பண்ணிட்டு ஆடுறாங்க நிறைய பேர். இல்ல வருவேண்டா அப்படின்ற மாதிரி வருவேன். அதே மாதிரி சம்பாதிக்கிறது அவாவா அக்கௌண்ட்ல அவாவா போடுங்க. எவ்வளோதான் தங்கமான ஃபேமிலியாக இருந்தாலும் மொத்தமாக நொட்டிட்டு ஃபீல் பண்ணாதே. அவ்வளோதான் நம்மளோட அட்வைஸ். என் ஃபேமிலி யாரு தெரியுமா, ஆனந்தம் வீடுலாம் உக்காந்தீங்கன்னா ஒரு நாள் அல்வா தான். அதனால யோசிச்சு நீங்க உங்க கையில வச்சுட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, செலவு பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க. ஆனா உங்க கையில வச்சுட்டே பண்ணுங்க. மொத்தமா கொடுத்துட்டு நீ கொடுத்தியா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுடும். அதெல்லாம் ஸ்மார்ட்டா இருங்கப்பா, யாரையும் நம்பாதீங்க. கூட பிறந்தது பெற்றதுன்னு ஜஸ்ட் பி கேர்ஃபுல். துட்டு விஷயம்னு வந்தா அது வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்பாதிக்கலைன்னா ஃபேமிலியே உங்களை வந்துட்டு காலில் போட்டு மிதிச்சிடும். இப்போ இது இன்ஃப்ளூயன்சர்னால ஆல்ரெடி சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கா? இப்போ புதுசா அவங்களுடைய வரவேற்புனால யாருக்கு? எங்களுக்கா? எங்களுக்கு பிரச்சனை இவங்க எல்லாம். இப்போ பாருங்க, எத்தனை போய் மலையாளத்துல எத்தனை தமிழ் பொண்ணுங்க நடிக்குதுன்னு போய் பாருங்க. தெலுங்குல எத்தனை தமிழ் பொண்ணு போய் நடிக்குதுன்னு பாருங்க. ஆனா நம்ம ஊர்ல மலையாளத்துல இருந்தும் இருப்பாங்க, தெலுங்குல இருந்து இருக்காங்க, கன்னடத்துல இருந்து இருக்காங்க, எல்லா ஊர் ஆளுங்களும் இங்க இருக்காங்க. இப்போ எல்லாம் கலராக இருக்கவங்கள தான் இருக்காங்க. வேற ஊர்ல இருந்து கருப்பா இருக்கவங்கள கொண்டு வந்து இறக்கல. இப்போ எல்லாம் கலரா இருக்கவங்க தான். ஸோ இப்போ நமக்குன்னு இருக்க வேலை ஆப்பர்ச்சுனிட்டியே கம்மி. இப்போ இது அது ஷேர் ஆயிடுது இல்லை. அது ரெண்டாவது கருப்பா இருக்கவங்களுக்கு வந்து இப்போ அந்த பையன் சொல்லியிருப்பான், யாரு, கருணாஸ், ஏன்பா நம்ம ஊர் பொண்ணுங்க இல்லாமல் மலையாளிஸை போட்டிருக்கேன்றப்போ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோயினும் கேட்டேன். எல்லாருமே நோ சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்கடா. நோ சொல்லிட்டாங்கன்னு தான் சொன்னார்.
அது எனக்கு என்ன புரியலன்னா எல்லாரையும் கேட்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தமிழ் பொண்ணுங்க? எத்தனை தமிழ் பொண்ணு ஹீரோயின் இருக்கு? சின்ன ஹீரோயின் எத்தனை இருக்கு? இப்போ இருக்கிறதே 2 3 தான். அந்த 2 கூட எனக்கு ஞாபகம் வயசு வரல. உங்க வயசுல இருக்க பொண்ணுங்க. இப்போ தமிழ்ல இன்ஸ்டாகிராம்ல நல்லா பேசி பண்ற இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த பொண்ணுங்களும் நீங்க மெசேஜ் பண்ணி தானே பிடிச்சிங்க ஹீரோயினா? தமிழ் பொண்ணுங்களுக்கு பண்ணிருக்கலாமே. நீங்க ட்ரையே பண்றது இல்லைங்க. இப்போ அவரு கூட இன்னொருத்தர் மாரி செல்வராஜா அவர் சொல்லுவார்ல ஹேண்டிகேப்டுன்னு சொல்லிட்டாருல கருப்பா இருக்கு அவர் தானே. எங்க அவர்கிட்ட கேட்பாங்க, ஏங்க உங்க படத்துல எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை வெள்ளையா இருக்க ஹீரோயினை கூப்பிட்டு கருப்பா மேக்கப் போட்டு ஏன் நடிக்க வைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இப்போ ஒரு ஹேண்டிகேப் ரோலுக்கு நான் ஒரு ஹேண்டிகேப்ட தான் போடணும்னு இருக்கா, அவங்கள கஷ்டப்படுத்த முடியாதுல்ல அப்படின்றாரு. இப்போ நீங்க கருப்பை ஒரு ஊனமா சொல்ல வரீங்களா, என்ன சொல்ல வரீங்க? இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆன்சர் இல்லை. அவரு அதுக்கு அவர் வந்து கொடுத்த முட்டு சரியில்லை. அவர் என்னதான் நல்லவராக இருந்தாலும் அவர் படம் எனக்கு பிடிக்கும்ன்றார். அவர் ரஞ்சித், வெற்றிமாறன் சார் இவங்களாம் தான் 3 பேர் தான் கொஞ்சம் தமிழ் இண்டஸ்ட்ரியில பழைய மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நடந்த இன்சிடென்ட்ஸை வெளில சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாதிரி ஆளுங்க கூட வெள்ளையா இருக்கவங்கள தான் சூஸ் பண்ணுறாங்க, கருப்பாக இருக்கவங்கள விட்டுட்டு. இது பரவாயில்லடா, இப்போ இவங்கெல்லாம் நமக்காக இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க கதையை எடுத்து சொல்கிறாங்க, பாதிக்கப்பட்டவங்க இடத்துல நிற்கிறாங்க, ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணல, மாற்றலை, மாற்றி கதையெல்லாம் மாற்றிட்டு வரீங்களா, அந்த மாதிரி மாற்றாமல் நடந்ததை நான் உள்ளபடி சொல்லி விஷயத்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணும் ஹிஸ்ட்ரி மேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களே நமக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னா யாரு கொடுப்பான்ற புரியுதா? இவங்க தான் கருப்பா இருக்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஆனால் இவங்களே வெள்ளையா இருக்க ஆளை தான் பார்த்து போகிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு மாமியார் ரோலு கூட நாங்கள் இது வந்து ஹீரோயின் கலராக இருக்காங்க, கலராக இருக்க மாமியார் தான் வேணும்ட்டாங்க. ஒலி சிட். இப்போ நான் ஊசி குத்தியே ஆகணுமாடா வெள்ளையாரத்துக்கு? ஐயோ இல்லை சொல்ற கோவம் வந்தா அலம் வரும் இல்லைங்க, அது வருத்தம் இல்லை. கோவம் என்னடா இது வெள்ளையா இருக்கணுமா மாமியார் ரோலுக்கா அப்படின்ற மாதிரி வருது இல்ல, அது கோவம் தான், அழலாம் இல்லை. சினிமால வர பெண்களுக்கு இந்த விஷயத்த நீங்க ஓரளவுக்கு கீப் அப் பண்ணீங்கன்னா நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏத்துங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் வேணாம். ஃபாலோவர்ஸ் ஏத்துனா போதும், அவ்வளவுதாங்க. அவரைதாங்க எடுக்கிறாங்க இப்ப, வேற எதுவுமே இல்லைங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் ஏத்து, குவாலிட்டியா போடணும் இல்லை, டெய்லி ஒன்று போடு, தானா ஃபாலோவர்ஸ் வரும். ரெகுலரா போடணும் போஸ்ட், அவங்க கேட்கறது அவ்வளோதான். நம்மள குவாலிட்டியா கூட இல்லை, அப்டேட்டா இருக்கணும். அப்டேட்லாம் இல்லை. இப்போ சன் மியூசிக் நான் வேலைக்கு போனேன்னா டெய்லி போய் ஒரு 1 hour வேலை பண்றேன். அப்படி டெய்லி நம்மளை பார்த்து தான் நமக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன் சன் மியூசிக் ஓஜி சன் மியூசிக் டீமுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஒன்றும் கேட்கல ஒன்று, அவனே உன்னை ப்ரொமோட் பண்ணுவான் நீங்கள் டெய்லி போட்டா. ஆனால் நம்ம மன உளைச்சல்ல போடுறதில்ல, ஆக்டிவாக இருக்கிறது இல்லை. ஓகேவா? ஆச்சு என்னடா அப்படின்ற மாதிரி விட்டுடுறோம்ல குழப்ப பார்க்காம. நீங்கள் எங்கேயும் போய் கெஞ்ச வேணாம், ஃபாலோவர்ஸ் வச்சுட்டா எல்லா சேனல்லேருந்தும் உங்களை வந்து கூப்பிடுறான். அதில் எதனா ஒரு வீடியோ வைரலாக போச்சுன்னா அவனே வந்து உங்களை கூப்பிடுவான். அவங்களுக்கு டேலண்ட் அதெல்லாம் வேணாம், ஃபாலோவர்ஸ் வேணும். எண்ட் ஆஃப் த டே இப்போ நானே ஒரு ஷோ பண்ணாலும் அதாங்க பார்ப்பேன். அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கா, அவனை வச்சு நான் எடுத்தேன்னா அவன் ப்ரொமோட் பண்ணுவான், அவன் பேஜில் போடுவான், என் ஷோக்கு தானா ஒரு பாப்புலாரிட்டி வரும், அது வந்து ரீச் நல்லா இருக்கும். அப்படிதான் நம்மளே அதானே யோசிப்போம். ஒரு ஈவெண்ட்டுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் கூப்பிட்றோன்னா அந்த ஈவெண்ட்டை சொல்கிறப்போ அவன் ப்ரொஃபைலில் ஃபாலோவர்ஸ் இருந்தால் தானே நம்ம ஈவெண்ட்டை பற்றி அவன் பேசுகிறப்ப அது 4 பேருக்கு ரீச் ஆகும். அப்போ ஃபாலோவர்ஸ் இருக்கவங்க தெரியுதான் நம்மளே போவோம், நம்ம ஒரு ஈவெண்ட் பண்ணாலும். அதே தான் இப்போ சேனலும் பண்ணுது. ஆனால் இப்போ நம்ம ஈவெண்ட்டுக்கு யார் வந்தாலும் ஓகே, அதனால நம்ம கலரு கருப்புன்னு யோசிக்காமல் போகிறோம். ஆனால் அவனுங்க டிவி ஷோவில் ஒரு ஹீரோயின் கருப்பாக வேணும்னு இருந்தாலும் வெள்ளையா இருக்கவங்கிட்டே போய் நின்றுறானே, அதுதான் பிரச்சனை. நடிக்க தெரிஞ்சவங்களும் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட போகலாம். ஆனால் அவன் வந்து ஃபாலோவர்ஸ் இருந்தால் போதும்னு வெள்ளையா இருக்கவங்கிட்ட போயிடுறான், அதுதான் பிரச்சனை. தேங்க்யூ காஜல்.